முக்கிய செய்தி ஒன்றை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஈரானுடன் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஈரானுடன் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஹோர்முஸ் நீரிணையை திறந்தால் ஈரான் மீதான தாக்குதல் 2 வாரங்களுக்கு நிறுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று ட்ரம்ப் விதித்திருந்த கெடு முடிவடைந்த நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்று உலக நாடுகள் உற்று நோக்கிய நிலையில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார் ட்ரம்ப். ஈரானுடன் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதால் முடிவில் மாற்றம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரானிடமிருந்து 10 அம்ச திட்டம் கிடைத்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக ஒரு முழு நாகரிகமே அழியப் போகிறது என்று ஈரானை குறிப்பிட்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அந்த நிலையில் இருந்து மாறியிருக்கிறார் ட்ரம்ப். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையை திறந்தால் ஈரான் மீதான தாக்குதல் 2 வாரங்களுக்கு நிறுத்தப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதால் முடிவில் மாற்றம் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஈரானுடன் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் ஈரானுக்கு கிடைத்த வெற்றி என ஈரான் அரசு கருத்து தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்தத்தை ஏற்பதாக ஈரான் அரசும் அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் போர் நிறுத்த அந்த அறிவிப்பு ஈரானுக்கு கிடைத்த வெற்றி என்று ஈரான் அரசும் தெரிவித்திருக்கிறது. இந்த வெற்றியை ஈரான் மக்கள் கொண்டாட வேண்டும் என்றும் ஈரான் அரசு தெரிவித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஈரானும் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக ஒரு முழு நாகரிகமே அழியப் போகிறது என்று ஈரானை குறிப்பிட்டு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் புதிய திருப்பமாக ஈரானுடன் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார்.
ஈரானுடன் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், அமெரிக்கா வைத்திருந்த அந்த கெடு முடிவடைந்த நிலையில் போர் பதற்றம் மிகுந்த அதிக அளவில் இருந்த நிலையில் தற்போது 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். என்ன காரணம்? முழு விவரம். முழு நாகரிகமும் அழியப் போகிறது, விஷயம் கையை விட்டு சென்று விட்டது, இனிமேல் நான் பொறுப்பல்ல என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்டிருந்த அந்த எக்ஸ் வலைதள பக்க பதிவுதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. குறிப்பாக இன்று இரவுக்குள் ஒட்டுமொத்த ஈரான் நாகரிகமும் அழியப் போகிறது என்கிற அந்த வார்த்தையை அமெரிக்க அதிபர் பயன்படுத்தினார். இந்நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது, ஒருவேளை அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறதா என்கிற ஒரு பெரிய அளவிற்கு சந்தேகமும் பதற்றமும் உலகம் முழுவதுமே நீடித்தது. இந்தியாவில் கூட மிகப்பெரிய அளவிற்கு விவாத பொருளாக ஆன நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2 வாரங்களுக்கு ஈரானுடனான போரை நிறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நெகோசியேட் பண்ணக்கூடிய இடையில இருந்து சமாதான முயற்சிகளை மேற்கொண்டது பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் அமெரிக்க அதிபரோடு நடத்திய முக்கியமான ஒரு கலந்துரையாடல்ல இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஈரான் தொடர்பான ஒப்பந்தங்களுக்காக கடைசி நேரத்தை குறைந்தது 2 வாரங்கள் நீட்டிக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் உலக வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமான ஹார்மூஸ் நீரிணை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஈரான் திறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றதன் அடிப்படையில் தற்போது அமெரிக்க அதிபர் இத்தகைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி ஈரானுடனான போர் 2 வாரத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நடுவராக இருந்து செயல்பட்டிருக்கிறது. இது குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியினுடைய கருத்துக்கள் என்னவென்றால், தாக்குதல் நிறுத்தப்பட்டால் ஈரான் பாதுகாப்பு நடவடிக்கையும் நிறுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதாவது மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா தாக்குனாங்க அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ல எங்களுடைய தாக்குதலும் தொடரும் என தெரிவித்திருக்கிறார். 2 வாரங்களுக்கு ஹார்மூஸ் வழியாக பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் அனுமதி அளித்திருப்பதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான முக்கியமான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது இதே நேரத்தில் சவுதி அரேபியால 5 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் தரப்புல இதுவரையும் அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் வெளியாகாத நிலையில அமெரிக்காவினுடைய ஒப்பந்தத்தை இஸ்ரேலும் ஆதரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக முக்கியமாக உலகத்திலேயே மிகவும் அச்சுறுத்தல் மிகுந்த ஒரு போராக வளர்ந்து வரும் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் 2 வாரத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 வாரத்திற்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்ளிட்டவை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக உலகில் உள்ள மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 30% ஹார்மூஸ் நீரிணை வழியாக நடைபெறும் நிலையில் 2 வாரத்திற்கு அது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முக்கியமான முன்முடிவிற்கு காரணமாக இருந்தது பாகிஸ்தான் என்றும், மேலும் கத்தோலிக்க கிறிஸ்துவ மத தலைவராக இருக்கக்கூடிய போப் லியோ ஈரானுக்கு எதிரான ட்ரம்பின் மிரட்டல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதவை என்றும், ஒரு முழு நாகரிகமே அழியும் என ட்ரம்பின் கருத்தை கடுமையாக விமர்சிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில தான் தற்போது ட்ரம்ப் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. விக்னேஷ், மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் தணிந்திருக்கிறது. அமெரிக்கா ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. இது தற்காலிகமான எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட வேண்டுமா, அல்லது நீண்ட நாட்களுக்கான ஒரு தீர்வாக இது இருக்குமா? எப்படி பார்க்கப்பட வேண்டும்? ஈரானினோட யுத்தம் தொடங்கப்பட்டதில் இருந்தே அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏற்பட்டு வருகிறது என போர் நிபுணர்கள் தொடர்ச்சியாக கூறுகிறார்கள். பொதுவாக அமெரிக்கா ஒரு நாட்டை தாக்குகிறது என்றால்
அவர்களுடைய இலக்கை குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்குள் முடித்து விடுவார்கள். நம்ம சமீப காலமாக பார்த்தோம் என்றால் வெனிசுலாவை எடுத்துக்கொள்ளலாம். வெனிசுலாலாம் சத்தமே இல்லாமல் அதிபரை அழித்து விட்டு அடுத்து அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல, பெரிய அளவுக்கு ஃபார்ம் பண்ணாட்டினாலும் அதாவது வெனிசுலாவினுடைய நிர்வாகம் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என தெரிவித்தார்கள். ஆனால் அதே போன்ற கணக்கு ஈரானிடம் எடுபடவில்லை. ஈரானினுடைய உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டாலும் அதற்கு பிறகு அவருடைய வாரிசுகள் அடுத்த காமேனி பொறுப்பேற்று இருந்தார். மேலும் ஈரானில் ஒட்டுமொத்தமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என அமெரிக்கா நம்பியது. ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. அதற்கு மாறாக ஈரானினுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஈரான் அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய அமீரக நாடுகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியது. நம்மளே பார்த்தோம், ஷார்ஜா, துபாய், குவைத், கத்தார் உள்ளிட்ட நகரங்கள் மீதும் சவுதி உள்ளிட்ட முக்கியமான நாடுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் வீசி வந்தது. மேலும் முக்கியமான எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முழுவதுமாக தற்போது வரை அவங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருப்பதன் காரணமாக முக்கியமாக அமெரிக்காவால் பொருளாதார அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை தான் சந்தித்து வந்தது என கூற வேண்டும். அமெரிக்காவினுடைய கச்சா எண்ணெய் மதிப்பு, குறிப்பாக டாலர் மதிப்பு, மேலும் அவர்களுடைய பங்குச்சந்தை உள்ளிட்டவை இந்த ஈரான் போர் காரணமாக பெரிய அளவிற்கு அடிவாங்கியது என்கிற ஒரு தகவல் வந்தது. மேலும் அமெரிக்காவினுடைய எதிர்கட்சிகளும் சரி, அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சி ரிபப்ளிக் கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர்களே நாம் எதற்காக ஈரானுடன் போரிட வேண்டும் என தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்தை கொடுத்ததன் அடிப்படையில் ட்ரம்பே எப்போது போரை நிறுத்தலாம் என எண்ணிக்கொண்டிருந்தார் என்றுதான் கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தற்காலிகமாக 2 வாரத்திற்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த போர் நிறுத்தம் மேலும் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றே சர்வதேச நோக்கர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் மேலும் இந்த போர் நீளும் பட்சத்துல கச்சா எண்ணெயினுடைய மதிப்பு அதிகமாகும், ஸ்திரத்தன்மை அதிகமாகும், அமெரிக்காவின் மீதுள்ள நம்பிக்கையும் குறையும் என கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்காவிற்கு நேட்டோ நாடுகளும் ஆதரவு பெரிய அளவிற்கு அளிக்கவில்லை. அதை வெளிப்படையாகவே ட்ரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போர்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் மட்டும்தான் கலந்து கொண்டாங்க. ஆனா அமெரிக்கா என்ன எதிர்பார்த்தது என்றால் உலக நாடுகள் அனைத்தும் நமக்கு உதவி செய்வாங்க, அவங்களுடைய தளங்களை பயன்படுத்த நமக்கு ஏதுவாக நமக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும் என நம்பினார். ஆனால் அதற்கு மாறாக தற்போது களத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மற்றும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் காரணமாக ராணுவத்திற்கும் மிக அதிக அளவில் செலவு செய்ய வேண்டியது இருக்கு. கச்சா எண்ணெயுடைய தட்டுப்பாடும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனால் பொருளாதாரத்தில் மந்த நிலையும் உருவாகும் நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு காரணங்கள்னால்தான் தற்போது தற்காலிக ஒப்பந்தத்திற்கு சம்மதித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சர்வதேச புவி அரசியல் நோக்கர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் ட்ரம்ப் இந்த போரை விரும்பவில்லை என்றும் வேறு வழி இல்லாமல் நடத்தி கொண்டிருந்ததாகவும், தற்போது பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தத்திற்கு ட்ரம்ப் சம்மதித்திருப்பதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் இது தொடரும் பட்சத்தில் ட்ரம்பினுடைய பதவிக்கே ஊறு விளைக்கும் அளவிற்கு இந்த பிரச்சனை உள்நாட்டில் அமெரிக்காவினுடைய உள்நாட்டிலேயே விரும்பத்தகாத ஒரு போராக மாறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விதேஷ் பாலவெற்றிவேல், ட்ரம்ப் எதனால இந்த முடிவை எடுத்தாரு அப்படின்ற விஷயத்த, அந்த காரணிகளை நீங்க பட்டியலிட்டு இப்ப சொன்னீங்க. அதே மாதிரியே ஒரு முழு நாகரிகமே அழிய போகிறது என்று ஈரானை குறிப்பிட்டு ஒரு பகிரங்கமாக எச்சரிக்கையை கொடுத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். அதே போல ஈரானை காக்க நாட்டில் 1.4 கோடி பேர் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் அதிபரும் கூறியிருந்தார். அப்போ ஈரானும் இந்த விஷயத்துல கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணுமா? ஈரானுக்கும் இந்த போரை பொறுத்தவரை பெரிய அளவிற்கு வேற்று நாடுகளில் இருந்து நேரடி ஆதரவு கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக அயதுல்லா காமேனியினுடைய மரணத்திற்கு பிறகு ஈரானுக்கு நேரடியாக எந்த நாடும் இந்த போரில் ஆதரவு அளிக்கவில்லை. பொதுவாக நம்ம முதல் மற்றும் 2ஆம் உலக போர் சமயங்கள்லயோ இல்ல அதற்கு பிறகான ஒரு காலகட்டங்கள்லயோ நம்ம பார்த்தோம் என்றால் அமெரிக்கா யாரையாவது தாக்கினால் அவர்களுக்கு சோவியத் யூனியன் நேரடியாக ஆதரவு அளிப்பார்கள், அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவார்கள்.
மேலும் அவர்களுக்கு தேவையான போர் படைகள் கூட வழங்கிய வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த போரை பொறுத்தவரை ஈரானுக்கு சோவியத் யூனியன் என்கின்ற ஒரு அமைப்பு இல்லாத காரணத்தினால் ரஷ்யாவினுடைய ஆதரவு நேரடியாக கிடைக்கவில்லை. ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே உக்ரைன் கூட போரில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் சீனாவிடம் இருந்தும் நேரடியாக அவர்களுக்கு ராணுவ உதவி எதுவும் கிடைத்ததாக தகவல்கள் வெளியாகாத ஒரு சூழல்ல ஈரானுக்கும் பெரிய அளவுக்கு இந்த போர்னால பெரிய இழப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே 3-4 மாதங்களுக்கு முன்பு ஈரானுக்குள் ஏற்பட்ட ஆட்சி காரணமாக உள்நாட்டிலேயே 6000க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்தார்கள். அதுக்கு அடுத்ததாக அமெரிக்கா உடனான போரின் போது ஈரானினுடைய உயர் தலைவர் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதுபோக நாள்தோறும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்து வரக்கூடிய ஏவுகணை தாக்குதலையும் பயந்து மக்கள் உள்ளேயே பதுங்கியிருந்த ஒரு சூழலும் ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த போர்ல எடுத்துட்டோம்னா இதுவரையும் ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் கடந்த 6 மாசத்துல மரணம் அடைஞ்சிருக்காங்க. உள்நாட்டிலையும் சரி, உள்நாட்டில் ஏற்பட்ட தாக்குதல் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்னால. அப்போ பார்க்கும்போது ஈரானை பொறுத்தவரையும் பொருளாதார அளவிலேயும் பெரிய அளவிற்கு அவர்களால் வலிமை இல்லாத ஒரு நிலையும் இருக்கிறது. ராணுவ உதவியும் கிடைக்கவில்லை. மேலும் பாத்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போரை நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி செய்யக்கூடிய முக்கிய தீவு பகுதியான கார்ஸ் தீவை அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திருக்கு. இந்த கார்ஸ் தீவுல தான் ஈரானினுடைய பொருளாதாரத்தை 90% குவிந்திருக்கிறது. கார்ஸ் தீவில் இருந்துதான் ஈரான் பிற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறார்கள். ஒருவேளை கார்ஸ் தீவை அமெரிக்கா முழுவதுமாக அளிக்கும் பட்சத்துல அது ஈரானை எந்திரிக்கவே முடியாத அளவிற்கு பொருளாதார இழப்பையும் அவர்களுடைய சீரழிவையும் ஏற்படுத்தும் என கூறப்படும் காரணத்தினால ஈரானும் இந்த போரை விரும்பாத நிலையில தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக ஈரானும் தற்போது தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. தினேஷ், வளர்ச்சியில் நீங்க இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். போர் நிறுத்த அறிவிப்பால் மேற்காசியாவில் போர் பதற்றம் சற்று தணிந்திருக்கிறது. 39 நாட்கள் நடந்த போருக்கு முற்றுப்புள்ளியாக இந்த நடவடிக்கையும் பார்க்கப்படுகிறது. மேற்காசிய போரால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விநியோகம் முடங்கியிருந்த நிலையில் பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரானும் தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்து வந்த நிலையில் ஈரானுடன் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார்.